ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவு சிறப்பு பதிவாக கேதுவை பற்றி. கேது தன்னுடைய ராசியில, சிம்ம ராசியில போகக்கூடிய கேது நட்சத்திர மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது சார மாற்றம் என்று சொல்லுவது. அதாவது சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்த கேது ஏப்ரல் 20 தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் போறாரு. 7ஆம் இடத்தை அதிகமாக தாக்கம் பண்ணுகிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கஸ்டமர், திருமண வாழ்க்கை, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, புது முயற்சிகள் பண்ணுறது, இது எல்லாமே 7ஆம் இடம். அந்த இடத்துல இந்த கேதுனுடைய தாக்கம் என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு 7 மாதத்துக்கு இந்த கேது அந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் கேது திசையோ, கேது புத்தியோ, கேது அந்தரமோ, சூட்சமோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அது திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது விஷயங்களில், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும். கேதுனாலே கொஞ்சம் கலகம், குழப்பம்னு அர்த்தம். பட் அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதும் கேது தான். அந்த கேது பண்ணி வச்சுட்டு, அந்த கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்டவராக இருந்தால் கெடுதலை பண்ணும், நல்லவராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு அதுதான் வழி கொடுக்குது, வழி காட்டுது. ஆனால் நம்ம ஜனன ஜாதகப்படி கேது கெட்டவராக இருந்தால், அதாவது 4, 8, 12 உட்கார்ந்துருந்தால், அதனுடைய திசாபுத்தி நடக்கும்போது அது கொஞ்சம் குடும்ப ரீதியாக, கஸ்டமர் ரீதியாக, பிறரை நம்பி செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏமாற்றத்தை தருகிறது. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பக்கூடியது, நம்பகத்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் குழந்தைகள் உறவு, முதல் குழந்தை, 2வது குழந்தை, இது மாதிரியான விஷயங்கள். இப்போ குழந்தை பிறப்புக்காக கூட நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். நமக்கு பாசிட்டிவான கேது நம்ம ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த காலம் குழந்தை பேரு ஒரு நவீன சிகிச்சையின் மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும். அது எதிர்பாராத நன்மையாக அமையும். அதே மாதிரி விருப்ப திருமணங்கள், லவ் மேரேஜ் அப்படிங்கிறத திடீர்னு பண்ணி வைக்கும். ஏதோ ஒரு அதிரடி, அதாவது சடனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஆனால் பொதுவாக கேது அப்படின்னாலே அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறிங்க. அதாவது சூதுன்னு அர்த்தம். இப்போ கேதுனுடைய குணம் என்ன அப்படின்னா தந்திரம்னு அர்த்தம். அதாவது ஃப்ராங்காயில் இருக்காது. இப்போ 5ஆம் இடம், 7ஆம் இடம், இதில் குழந்தை, திருமணம், 2வது குழந்தை, இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த கேதுனுடைய தன்மையை பொறுத்து தான் அது வேலை செய்யும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் வேற கிரகங்கள் அதில் உட்கார்ந்து, அதாவது மகத்திலேயோ, அசுவனியிலையோ, மூலத்திலேயோ 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், மேஷம், சிம்மம், தனுசு, இந்த ராசியில் உட்கார்ந்து ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாமே. சூரியன் இருந்து திசை நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்பா வழியில் கலகம், குழப்பம் உண்டாகும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டுகள், இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய காலதாமதங்கள், குழப்பங்கள், கலகங்கள். அதாவது ஒரு நல்ல பேரா வேலை செய்ய முடியாது இல்லையா? கலகம் பண்ணா பேர் ரிப்பேர் பண்றதுன்னு அர்த்தம். அதே நமக்கு சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், ஆடம்பர வாழ்க்கை, வாகனம், இது சார்ந்த வகையில நமக்கு அதிருப்தி மனப்பான்மை உண்டாக்குறது. அது மாதிரி கொண்டு வந்தது. இப்போ அதே இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா மேஷம், சிம்மம், தனுசுல, அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தது அப்படின்னா அவருடைய திசை காலங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். இளைய சகோதரம், மூத்த சகோதரம், பொதுவாக உறவின் வகையில் ஏற்படக்கூடிய அதிருப்திகளை ஏற்படுது. ரத்த சம்பந்தப்பட்ட உறவெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத எடுத்து. அதே அங்கே புதன் இருந்தார் அப்படின்னா கணக்கு வழக்குகள், தகவல் தொடர்புகள், சாதனங்களில் பிரச்சனை ஏற்படுறது.
அதே மாதிரி ஒரு ஒரு ஆவணங்கள், இப்போ டாக்குமெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்டது. அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலோ அதுக்குண்டான பிரச்சனைகள், அதுக்குண்டான ஆர்கியூமெண்ட்ஸு போய்கிட்டு இருக்கும். அப்போ வியாபாரத்துக்கு உண்டான ஒரு வித்தைக்கு உண்டான எஜுகேஷனுக்கு உண்டான கிரகம் தான் புதன். அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே கொஞ்சம் குழப்பமாகுது. இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கேது வந்து நல்லா 8-12 போகாமல் 6-8-12 போகாமல் நல்லா இருந்தாருன்னா பெருசாக பாதிக்காது. அப்போ இந்த 7 மாதத்தில் நம்ம இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். உங்களுக்கு திசா புத்தி அந்தரமே கேது வரல அப்படின்னா அதை பற்றி கவலை இல்லை. இந்த கோச்சார பலனை பார்த்து நமக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அது ஏதோ ஒரு சின்ன பீரியடாவது அந்தரமோ சூட்சுமமோ 1 மாதம் 10 மாதம் 2 மாதம் இப்படியெல்லாம் வர்றது உண்டு, மற்ற திசா புத்திகள் நடந்தாலும். அப்போ அதை பார்த்துக்கிட்டு அது மாதிரி வரும்பொழுது நாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, தகவல் தொடர்பு சாதனங்கள், இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, பிறரை நம்பி போகிறது, திருமண வாழ்க்கையில் வந்து நம்ம கரெக்டான மேட்சிங் இருக்காங்கிறத பார்த்துட்டு போகணும். அதாவது அவசரப்பட்டு ஆர்வத்தில் நான் வந்து முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு பண்ணுறது தான் இந்த கேது. அதே மாதிரி அந்த ஆர்வத்தை காட்டி மறுபடியும் ஏமாற்றத்தை கொடுத்து துண்டிக்க வைக்கிறதும் அது கேது தான். நம்பினேன், நல்லா தான் பழகணும், நல்லா தான் ஃபேமிலி போயிட்டு இருந்தது, திடீர்னு வந்து பிரிவு வந்துருச்சு, எதிர்க்கக்கூடிய அமைப்பு வந்துடுச்சு, வாக்குவாதம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடுச்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த கேது காரணமாக இருக்கிறார். அதே மாதிரி தான் நமக்கு எதிர்பார்த்த லாபங்கள் தொழில் ரீதியாக, பார்ட்னர்ஷிப் ரீதியாக அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் அது நல்ல கேதுவாக இருந்தால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் தொடர்புகள் இருந்து 3, 7, 11 இதெல்லாம் நல்ல பாவங்கள். இதில் எல்லாம் கேது தொடர்பில் இருந்திருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, நல்லது தான் நடக்கும். ஆனால் 6, 8, 12 இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதாவது பிறரை நம்பி ஏமாறுறது. அதாவது ஒரு நல்லா பழகி இருக்கிறவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சு, அல்லது அவரை நம்பி அவர் செய்கிற தொழிலுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க போது அது அவருக்கே ஒரு பாதிப்பாக முடியும் போது நமக்கு பணம் ரிட்டர்ன் தர்றதுல ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ எத்தனை விஷயங்கள் பாருங்கள், காதல் திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், அதே மாதிரி அரேஞ்சு மேரேஜ் ஆகட்டும், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து நம்ம ஜனனஜாதக கேது கெட்டு இருந்தால் திசாபுத்தி அந்தரத்தில் உங்களுக்கு இந்த கோச்சாரம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல இடங்களில் கேது 3, 7, 11 2, 6, 10 நல்ல இடங்கள்ல அமையும் பொழுது எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். அதாவது தடைகளை நீக்கி இம்மீடியட்டாக அது ஏதோ ஒரு ஆதாயத்தை கொடுத்துரும். பார்ட்னர்ஷிப்பில், திருமண வாழ்க்கையில், குழந்தை பேர்ல எல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.